My dear lovable students, this is some clarification video for the ANM Virtual students. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா சார் நான் குரூப் நம்பர் 1 எழுதியிருந்தேன், இல்லை குரூப் நம்பர் 2 நான் எழுதியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரிசல்ட் வந்த போது அது அன்சக்சஸ்ஃபுல் ஆச்சு. பட் நான் நல்லா எழுதியிருக்கேங்கிற அசம்ஷனில் நான் குரூப் நம்பர் 2 ஆர் ரேதர் வைஸ் வர்சா குரூப் நம்பர் 1 நான் கிளாஸஸ் வாங்கியிருந்தேன். பட் என்னால் இப்போ வாங்கின கிளாஸ் பார்க்க முடியாது சார். ஸோ அதனால் நான் வாங்கின கிளாஸ் அப்படியே ஹோல்டில் வச்சுட்டு நான் எந்த குரூப் ஃபெயில் ஆனனோ அந்த குரூப்பையே நான் திருப்பி மே எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு அதோட வேலிடிட்டி போகுது சார். திருப்பியுமே நான் கிளாஸ் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். பிகாஸ் என்னன்னா நான் ஆல்ரெடி 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு சார், 3 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு சார், 4 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ கஷ்டப்பட்டு திருப்பி கிளாஸ் வாங்கினேன். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ரிசல்ட் வந்த போது திருப்பி நான் பின்னாடி போக வேண்டிய மாதிரி இருக்கும்போது இந்த கிளாஸோட வேலிடிட்டி போயிருக்கு அப்படின்னு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி ஆர் கம்மிங் அப் வித் அ சொல்யூஷன் ஃபார் தட். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்டர் யுவர் குரூப் நம்பர் 1 எக்ஸாமினேஷன், இன்கேஸ் நீங்கள் 90 days வேலிடிட்டி நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா, அதாவது குரூப் ஃபுல்லாகவே 90 days-ஓட கிளாஸ், பிகாஸ் ரிமைனிங் எல்லாமே வேலிடிட்டி ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இல்லைன்னா ஹியர் அண்ட் தேர் முடிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஈவன் இஃப் இட் இஸ் 60 days கிளாஸ்னா கூட நீங்கள் 90 days கிளாஸ் ஹோல் குரூப் ஆர் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட் நீங்கள் 90 days குரூப் காம்போவாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் குரூப்பாக இருக்கட்டும், ஏதாவது கிளாஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா ஆஃப்டர் யுவர் மே எக்ஸாமினேஷன் at very nominal fees, that is app charges. Basically, if you want, we are ready to extend that for 30 days, 60 days and 90 days. We will be surcharging for 30 days 500 rupees plus GST for the entire group, sir, for the extension. Sir, for 60 days, 1000 rupees plus GST, and here 1500 rupees plus GST based upon the validity requirement you want. We are ready to extend it. These are just our app charges which the app provider used to charge on us at the same value. Sir, we are ready to provide you, my dear lovable students. So for this, after your exams, if you are contacting the admin on the same device, if you are asking different device, then the provider will be charging again from first. Then this price will not work out. This is not our profit margin and all. Whatever app person is asking, that we are collecting from the students, my dear lovable students. So if in the same class, same device, if you want to extend, happily you drop it that class and just complete your exam where you were unsuccessful. That's super padinga. Don't worry about this. We will try to, sir, give the best of this. 30 days அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 30-40 days நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, கரெக்ட்? இப்போ ஒரு 30 days எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கிடைச்சா கூட ஆஃப்டர் மே எக்ஸாமினேஷன் அடுத்த குரூப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆர் இஃப் யூ வாண்ட் லிட்டில் கம்ஃபர்டபுள், யூ கேன் கோ ஃபார் 60 days எக்ஸ்டென்ஷன். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன், வேலிடிட்டி எக்ஸ்டென்ஷன், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். தென் many students are asking doubt that, sir, இப்போ நான் unsuccessful வந்ததுனால நான் சிங்கிள் குரூப் எழுதணுமா இல்லை both the groups எழுதணுமா? சார், ஜென்ரலா ஒரு அன்சக்சஸ்ஃபுல் வந்திருக்குன்னா ஒரு சிங்கிள் குரூப் எழுதுறது ரெக்கமெண்டபிள். திஸ் இஸ் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் இஸ் ரைட்டிங் சிங்கிள் குரூப். பட் நீங்க லாஸ்ட் அட்டெம்ப்ட் போத் குரூப்ஸ் எழுதி இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்லயும் 140+ வந்திருக்கு, செகண்ட் குரூப்லயும் 140+ வந்திருக்கு. ஹியர் அண்ட் தேர் உங்களுக்கு டோட்டல் அக்ரிகேட்ல தான் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்குன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் போத் த குரூப்ஸ் ஆல்சோ. ஸோ இட் இஸ் கேஸ் டு கேஸ், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எனக்கு நான் ஒரு குரூப் தான் எக்ஸாம் எழுதினேன், அதில் எனக்கு இருக்கிறதே less than 100 மார்க்னா நான் சிங்கிள் குரூப் எழுதணுமா இல்லை போத் குரூப்ஸ் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாமே எழுதக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. less than 100 மார்க் ஸ்கோர் பண்ணவங்க இமீடியட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடாது. பிகாஸ் இப்போ ஒரு மாதிரி பசங்க லூப்பில் மாட்டி சுற்றிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போதான் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்கள் இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்கிருந்து இஃபெக்டிவாக நெக்ஸ்ட் ஒரு 30 days கூட உங்களால் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது.
அதுக்குள்ள திருப்பி மார்க் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள திருப்பி வந்து இது இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க, சார் இது எக்ஸ்பெக்டட், இது வந்து என்ன சார் டாப் டாபிக்ஸ். நம்ம அந்த இதுலயே சுத்தி 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 திருப்பி நம்ம மே எக்ஸாம் எழுதும் போது எக்ஸாம் எழுதி நம்ம வந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் உயிரே போனாலும் நம்ம அந்த குரூப் படிக்க மாட்டோம். ஸோ திருப்பி இதுலயே இப்போ என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா வந்து 3 attempt 4 attempt 5 attempt இந்த இந்த 3 attempt ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எத்தனையோ பேர் வந்து அதுல மாட்டி சுத்திட்டு இருக்காங்க. ஸோ லெஸ் தேன் 100 மார்க்கா இருந்தா நீங்க ஒழுங்கா கான்செப்சுவலி உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னு மீனிங். அப்படின்னா the most recommended is September exam. Sit, study, prepare. Sir, mold yourself, write properly, prepare properly, go for examination. ஒரு attempt போதும் பாஸ் பண்றதுக்கு, ஒரு attempt போதும் பாஸ் பண்றதுக்கு. ஸோ லெஸ் தேன் 100னா சிங்கிள் குரூப் கூட எழுதுறதுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பெட்டர் யூ ப்ரிப்பேர் வெரி வெல் அண்ட் தென் ரைட் த நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். சார் my score is more than 100 sir, sir to 135. Sir, majority of the students will fall in this category number n. Sir, இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டோட திருப்பி கிளாஸ், அதுவும் ரெகுலர் இல்ல ப்ராப்பர் இன்டெப்த் கிளாஸ். நீங்க சும்மா ஒரு 10 hours மேரத்தான் நான் போய் பார்க்குறேன், ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டிடி சரியா வரல, இப்போ டிடியில் நான் ஃபெயில் ஆயிருக்கேன்னா அரே ட்ரை டு ஸ்டடி தட் டிடி ப்ராப்பர்லி ஃப்ரம் ஸ்கிராச். சும்மா ஒரு 5-10 hours நீங்க டிடி பார்த்துட்டு போனதுனால அது அடுத்த வாட்டி கிளியர் ஆகணும்னு எந்த வகையான அவசியமும் கிடையாது. திருப்பியும் நம்ம லூப்ல தான் மாட்டுவோம், திருப்பி நம்ம சுத்துவோம். அதனால தான் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ லாஸ்ட் டைம் நான் டிடி, இந்த டைம் டிடி, அதுக்கு முன்னாடி டிடி, அது ஒரே சப்ஜெக்ட்ல. ஸோ இஃப் எக்ஸாமினர் ஷோஸ் தட் இன் திஸ் சப்ஜெக்ட் இஃப் யூ ஆர் வீக், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ரொம்ப ஆழமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆழமான ப்ரிப்பரேஷன் ஃபுல் கோர்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஃபுல் கோர்ஸில் ஜஸ்ட் மேரத்தான் பார்த்துட்டு போவாதீங்க. ஜஸ்ட் என்னன்னா வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனி சப்ஜெக்ட் இந்த சைடில் ப்ரொவிஷன்ஸ் இல்லைனா வந்து அதோட சார் விஷயங்கள் இருக்கு, அதை இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் கிளாரிட்டி வரும். இது எப்படின்னா நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள். நம்பர் 1 சார் ஐதர் ப்ரொவிஷன்ஸ் இல்லைன்னா வந்து சார் நம்மளோட கண்டென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எல்லாம் இருக்கு, ப்ரொவிஷன்ஸ் ஆர் கண்டென்ட். டிடி ஐடிடி எல்லாம் பார்த்தா ப்ரொவிஷன்ஸ். லா இல்லைன்னா வந்து ஆடிட்லாம் வந்து இப்போ நம்ம கண்டென்ட், ஓகே நமக்கு அந்த கண்டென்ட் என்னன்னு தெரியணும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா கொஸ்டின்ஸ் வருது. Number 2 is question. Number 3 is marathons or revisions. My dear lovable students, நம்ம இதை ரெண்டுமே பண்ணாம டைரக்டா நம்ம இதுக்கு போனோம்னா, இல்லை சார் நான் லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் வந்து இதெல்லாமே ரெகுலர் கிளாஸ் எடுத்துட்டேன் சார், லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிட்டேன் சார், இப்போ எனக்கு ப்ரஷ் அப் போதும் சார்னா, லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க ப்ராப்பரா இது பண்ணியிருந்தா, லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல ப்ராப்பரா இது பண்ணியிருந்தா அப்புறம் அன்சக்சஸ்ஃபுல் வருது, அப்போ சக்சஸ்ஃபுல் தானே வந்திருக்கணும். அப்போ அது ப்ராப்பர் கிடையாது. லாஸ்ட் அட்டம் நீங்க பண்ணீங்கன்னு திருப்பியும் நீங்க நம்பி நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க வந்து இதுக்கு தான் போறீங்கன்னா திருப்பியும் நீங்க 100 to 135 லூப்லயே கடந்து மாற்றத்துக்கு என்ன இருக்குன்னா வாய்ப்பு நிறைய இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். இப்போ உங்களுக்கு அட்வான்ஸ்ட் அக்கௌண்டன்சி இருக்கு, நீங்க அட்வான்ஸ்ட் அக்கௌண்டன்சி உங்களுக்கு வந்து குட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ லா குட், இல்லை உங்களுக்கு வந்து டிடி டாக்ஸ் தான் உங்களுக்கு பிரச்சனைனா ரீஸ்டார்ட் டாக்ஸ் ஃப்ரம் பேஸ் ஸ்கிராச் as if அசசி என்ன அங்கிருந்து ஆரம்பிங்க. அதுக்கான டைம் தான் 60 days. இதுல நீங்க அக்கௌண்ட்ஸ்லயும் லாலையும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் நீங்க நேரா கொஸ்டின்ஸ்க்கு போலாம். சார் எனக்கு லா பர்ஃபெக்ட் சார் அப்படின்னு சொன்னா நீங்க நேரா மேரத்தான் போலாம். That's how you have to plan yourself regarding all the 3 papers. அது இல்லாம சும்மா நான் வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணேன், இந்த அட்டெம்ப்ட்டுக்கு நான் 30 days ஏதோ ஒன்று பண்ணுவேன், அப்படி எக்ஸாம் போறேன்னா you won't be able to pass, my dear lovable students. Have the strategy. So 135 to 150 category people now, that is M category. That M category people நீங்க வந்து ஸ்ட்ரைட் அவே நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸும் மேரத்தான்ஸும் நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரொசீட் பண்ணலாம். கொஸ்டின்ஸும் மேரத்தான்ஸும் நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டு you have to write more mock test. ICAI is conducting 100 mark mock test for just 100 rupees, the best mock test available in India.
You can go and, sir, write that mock. Mandatory, you have to go and write the mock. 100 mark mock examination. நீங்க 100% sure shot-ஆ நீங்க வந்து clear பண்ணிடுவீங்க coming examsல. It's a matter of time. Your success has been delayed. It has not been denied, my dear lovable students. Sir, in the category நீங்க எழுதவே கூடாது exam. என்னோட personal opinion. That's how we used to say even to our students. Sir, N category, you have to find out that which is your weakest paper. And you have to prepare from scratch with the regular lectures itself. Again, that weakest paper. Then only this area you will be getting more clarity. Then automatically this and this will be an easy cakewalk for you, my dear lovable students. So this is the answer which I just want to give the students who are asking me whether it is single group or both the groups, sir. Sir, workout batch clarification. You have launched a recent workout batch of Jeyasree ma'am's law and your DT. What is that all about, sir? Yes. For this batch, because now all the regular lectures more or less we have completed. Here and there, what are pendings are there, it is going on. Automatically, it will be filled by this May. And we started replacing the old content with the new lectures. So by batch, that refinement will be happening. Resources are more or less ready. So we are entering into the workout area. In the sense means, this batch we are doing for law and this batch we are doing for DT. Sir, nearly 40 to 50 hours. Minimum 40, maximum 50. Minimum 40, maximum 50. This will be the time duration for the workout batch. இப்போ நீங்க லைவ்ல ஜான்க்கு யாரெல்லாம் கிளாஸ் வாங்கியிருக்கீங்களோ ஃபார் ஆல் தோஸ் பீப்புள் த ஒர்க் அவுட் பேட்ச் வில் பி அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்க அது 30 days கிளாஸ் வாங்கினா கூட 60 days கிளாஸ் irrespective of the validity the workout batch will be free. இப்போ நீங்க ஜான் எக்ஸாம்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. For all the old students, my dear lovable students, you can avail the workout batch at 50% off. Already we have posted at just 2K. So if you are old student, you are just supposed to pay only 1000 plus GST. That is for the again for the app charges and all the sir admin costs what we are incurring. For that just we are collecting 50% off. So my dear lovable students, 30 to 40 to 50 hours of workout. In that we will say all the provisions and we will be doing the RTP, MTP, pass examination questions. Sir, the next biggest doubt the people or the students are asking is, sir, what is the book update regarding DT and IDT? For IDT, all the 3 books are ready. ANM is ready. For DT, out of 3 modules, A and N are now ready. N will start dispatch from the coming week onwards. M, we are doing because we are recording the M. It will take surely 2 weeks of time. By this month end, even that will also get ready. For May examinations, it will be like that only because for May, we have to re-record all the DT videos, including the changes in the books. So that will take little time for us since I am dealing with more subjects, my dear lovable students. Okay, sir. Fine, sir. Now I'm going to write in May. That means I'm an eligible candidate to write in May. What I'm supposed to do in the coming days, my dear lovable students, still 45 days are there for you. In this 45 days, ensure that you are studying daily 10 to 12 hours. Sir, you are studying daily 10 to 12 hours. If you are studying just 5 hours, that's a good preparation for September, not for May. Writing for May, the first eligibility thing is studying 10 to 12 hours. Less than 10 to 12 hours, you are not preparing for successful. Balance, I don't want to say. You feel it. My dear lovable students, the most second important thing is ensure that you are sleeping for 5 to 6 hours. 5 to 6 hours you are sleeping. Minimum 5 hours. Maximum 6 hours you have to sleep. Sir, is studying important or sleeping important? After proper sleep, if you are studying, there is a high chance for passing in the examination. If you are sleeping only for 2 hours, 3 hours, by saying a reason that I have to study a lot, I have to complete this many portions, this many videos, this many hours, output will not come. You can complete it. You just think of the last attempt. You would have done the same mistake. You would have taken a lot of pressure. You would have studied unstructured way. What you have achieved? Unsuccessful. Come back to the track and be consistent in your preparations. Sleep for 5 to 6 hours. The number 2 is, sir,
minimum 10 hours. Your unproductive day should also give you 10 hours. And your maximum productive day, 12 plus hours. It may be 12 to 14, don't extend even more than that. Even that is also unproductive. என்னையா சொல்றீங்க? Sorry, if you are studying for 16 hours a day, automatically tomorrow will be a national waste. Understanding? Because next day automatically தூக்கம் வரும், next day automatically tired இருக்கும். So don't try to extend that. That is not the way in which you are supposed to study. Minimum 10 hours, maximum 12 hours per day, even if you are super productive also. My dear lovable students, don't waste your time by overthinking. இது வந்து லாஸ்ட் ஆல்ரெடி நான் 3 attempt எழுதிட்டேன், இதுதான் என்னோட லாஸ்ட் attempt, இந்த அட்டம்ப்ட்லாம் கிளியர் பண்ணியே ஆகணும், அதர்வைஸ் சார் எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, எக்ஸாம்ஸ் எப்படி வரும் சார்? ஃப்ரம் ஹியர் ஸ்டில் 15 days are there in March and 30 days are in April, still 45 days are there. If you are ready to work 45 into 10, sir, 450 hours, 450 hours you have to work, not to think. இந்த 450 ஹவர்ஸ்ல நம்ம ஒரு 300 ஹவர்ஸ் நம்ம உட்கார்ந்து திங்க் பண்ணிட்டு ரிமைனிங் 150 ஹவர்ஸ் ஹியர் அண்ட் தேர், இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங், ரிசல்ட்ஸ் won't come. அரே சார் நீங்க யோசிச்சு பாருங்க சார், நீங்களாம் கிரிக்கெட் பார்க்குறவங்க தான், நீங்களாம் மகேந்திர சிங் தோனியை ஃபாலோ பண்ணுறவங்க தான், இல்லைன்னா வந்து அந்த மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தரை, ஐதர் விராட் கோஹ்லி ஃபேனாக இருக்கலாம், ரோஹித் சர்மா ஃபேனாக இருக்கலாம், எம்எஸ்டி ஃபேனாக இருக்கலாம். நான் எம்எஸ்டி ஃபேன் சார். அந்த மாதிரி இருக்கும்போது வாட் எம்எஸ்டி இஸ் சேயிங், what all those top cricketers are saying, don't sir see the results, see the process. Even academy-ல கூட நான் பச்சையா என்ன எழுதி ஒட்டியிருக்கேன்னா, trust the process, trust the teacher. You have to trust the process, man. Do the process, do the process. Sir, process is the main product, results is just a byproduct. JPBP மாதிரி. ஸோ நம்ம வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யாம, அந்த டைம்ல நம்ம வேலை செய்யாம, இஃப் வி ஆர் திங்கிங் த அவுட்புட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா, நீங்க பால் போட வரும்போது பாலை போடாம இந்த பால் போட்டா சிக்ஸ் அடிச்சிருவானோ, பாலை நான் பாக்கெட்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஓவர் முடியாது, கேம் முடியாது. நம்ம கேமே ஆடுறது இல்லை, அதான் பிரச்சனை. நம்ம கேம் ஆடுனா தானே நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியும். ஸோ யூ ஷுட் பிளே த கேம் ஃபார் த நெக்ஸ்ட் 45 days. And sir, complete the videos at the earliest, or rather now you have to allocate the time like 60-40. In the sense means 40% of your time should be for the revision and 60% of your time should be for the video seeing, if you are pending with the videos. If you are pending with the videos, this should be the strategy you should follow. 40% of the time you should, sir, spend for the revision. Only 60% you should see the video. Otherwise, entire 45 days நீங்க வீடியோ மட்டும் தான் பாப்பீங்க. What is video lectures? Video lectures shows that that particular teacher knows that particular subject. If it has to be transmitted to you now, you have to work by your own, by sitting your study table. That is altogether a different process. அந்த process பண்ணாம நம்ம எக்ஸாமுக்கு போனோம்னா question புரியும். இந்த ஏரியா இதெல்லாம் வந்திருக்கு, இது இந்த சார் இங்க சொல்லி இருந்தாரு, இது இந்த டாபிக் தான்ல. பட் when you keep the pen, nothing will come to you. Even some percentage of the students are facing that. கஷ்டமா இருக்கு பார்க்கிறதுக்கும் கேட்கறதுக்கும். Because my dear lovable students, without proper strategy, they are moving forward. 60% of the time see the class, and remaining 40% you just revise properly, my dear lovable students. Write at least one mock test, at least the full one mock test. In the 45 daysல போய் நீங்க 100 எக்ஸாம்லாம் நீங்க எழுதணும்னா, that itself is a reason for failure, my dear lovable students. Don't plan so much examination in this 45 days. Because எக்ஸாம் நீங்க பிளான் பண்ணணும், நீங்க வந்து என்ன சொல்ற வீடியோஸ் பார்க்கணும், நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும். During our time and all, we have not written thousands of examinations. We have written, I have, if I am not wrong, I have not even written one mock. Maybe on the last mock examination, நான் வந்து எழுதியிருப்பேன். இது நான் வந்து அந்த ஃபைனல் ICAI கண்டக்ட் பண்ற 100 mark mock. That too I have not written for all the subjects, first of all. Like problem papers and all. இப்போ காஸ்டிங் எல்லாம் நம்ம போய் மாக் எழுதி தான் எனக்கு தெரியணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் சம் போடும்போதே எனக்கு தெரியும், இங்க வரலன்னா அங்க வராது, இங்க வருதுன்னா மாக்லையும் வரும், மாக்ல வருதுன்னா அங்கேயும் வரும். I just want mock examination for the law, audit. அங்கெல்லாம் என்னால பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ண முடியுதா, அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள என்னால ஆன்சர் எழுத முடியுதா, there it's needed.
So my dear lovable students, we are having only 45 days. Next 45 days, how you are going to utilize what you are going to do in that 45 days matters a lot. Proper our schedule வச்சுங்க. அந்த schedule is very very important. For example, நீங்க வந்து group number 1, group number 2, group number 1 படிக்கிற ஆளா இருந்தா morning 7 o'clock to 10 o'clock have one slot, study one subject. 10 o'clock to 1 o'clock have one slot, study another subject. 2 o'clock to 6 o'clock have one slot, study another subject. 7 o'clock to 10 o'clock have one slot, study another subject. I recommend here நீங்க ஒரு group தான் எழுத போறீங்கன்னா 10 to 1 நீங்க law தான் படிக்கணும். நீங்க group 2 எழுத போறீங்கன்னா 10 to 1 நீங்க audit தான் படிக்கணும், because these are theory papers have to be taken care in the 10 to 1 slot. 2 to 6 o'clock நீங்க advanced accountancy தான் இங்க படிக்கணும், costing தான் இங்க படிக்கணும். காலைல எந்திரிச்ச உடனே start with DT and close your day with IDT. காலைல எந்திரிச்ச உடனே start with FM, close your day with SM. That's it, including time, including slot. This is the timetable which you are supposed to be followed for next 45 days. அதுல இந்த ஸ்லாட்ல அந்த வீடியோஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஸ்லாட்ல பெர்ஃபெக்ட்டா ரிவைஸ் பண்ணீங்கன்னா we can say that இந்த மே மட்டும்தான் may God bless you my dear lovable students. Still, if you are having any queries, you can directly WhatsApp me 9605001043. Sir, instead of putting in comments, sometimes I may not see the YouTube because since I'm very busy with the face-to-face class. You can directly WhatsApp me 9605001043. If that issue has to be, sir, answered from my side, surely that we will be doing. I'm wishing you all the very best. Today is Sunday, tomorrow Monday. Tomorrow you can, sir, have a target for the next 1 week. If you can't keep a target for yourself. நீங்க சொல்றீங்க சார் எங்க வீட்ல திட்டுறாங்க, சொசைட்டி கேட்க மாட்டேங்குது சார், அங்க வீட்ல வந்து என்ன இன்னும் முடிக்கலையான்னு கேக்குறாங்க சார், அவங்க வந்து நீ கேப்பபிளா இல்லையான்னு சொல்றாங்க. ஆல் கீப் அசைட். ஃபர்ஸ்ட் நீ கேக்குறியா நீ சொல்றத? ஃபர்ஸ்ட் நம்ம கேக்குறோமா நம்ம சொல்றத? நமக்கு ஒரு டெய்லி ஷெட்யூல்னு ஏதாவது இருக்கா? நம்ம இதுதான் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் டேல அப்படி நமக்கு ஏதாவது ஷெட்யூல் இருக்கா? நமக்கு மூடு வந்தா படிக்கிறோம், சில நாள் 5 மணி நேரம் படிக்கிறோம், சில நாள் உட்கார்ந்து யோசிக்கிறோம். படிக்கிறத விட அதிகமா யோசிக்கிறோம். நம்ம நிறைய பேர் வீட்டில இருந்து படிக்கிற நிறைய பேருக்கு டயர்டா இருக்கு. நீங்க ஸ்டடி ஹாலுக்கு போங்க. நீங்க சார் ஸ்டடி ஹால் இல்ல ICAI ஸ்டடி ஹால் மாதிரி இருக்கல, லைப்ரரிஸ் மாதிரி இருக்கிற இடத்துல போய் நீங்க முதல்ல உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காரணும், அந்த ஸ்ட்ரக்சர் சரியா இருக்கணும் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிட்டு coming 45 days ஒரு சூப்பர்பான கம்பேக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். I believe that this 10 to 15 minutes is useful. If that is the case, I just want to know in the comment section. My dear lovable students, I'm wishing you all the very best. Sir, do very well. Complete all your portions very quick. We'll meet at the appropriate time with another video. Thank you. Bye-bye from ANM.